என்னடா இவங்களும் வீடு தரமாட்டேன்ட்டாங்க, என்னடா பண்றது? வீடு தாண்டா பெருசாக இருக்குது. நமக்கு வீடு வாடகைக்கு தர அளவுக்கு அவங்களுக்கு பெரிய மனசு இல்லடா. ஆமா, இந்த வீடுலாம் வேற வீடா இல்ல, வாங்கடா தரலாம். என்னடா வீடு தேடி தேடி டயர்ட் ஆயிடும் போல இருக்கு. பேசாம ஒரு வாரம் டூர் மாதிரி எங்கேயாவது போயிட்டு வந்துடலாம்டா. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? வந்த பிறகு வீடு தேடி தானே ஆகணும். சோம்பல் பட்ட வேலைக்காகாது. டேய் மச்சான், இந்த பங்களா பாடுறா, சூப்பரா இருக்குடா. டே மச்சான், இந்த பங்களா கேட்டு பார்க்கலாம்டா. இவ்வளோ பெரிய வீடு யாராவது வாடகைக்கு தருவாங்களா? அவுட் ஹவுஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டு பார்ப்போம். ரெக்வஸ்ட் பண்ணி பார்ப்போம். மச்சான் வீடு கிடைக்குதோ இல்லையோ, கண்டிப்பா நாய்கிட்ட இருந்து கடி கிடைக்கும்டா. டேய் நீ ஏன்டா பீதியை கிளப்புற? வாங்கடா போய் கேட்டு பார்ப்போம். நல்ல மனசு உள்ளவன் ஒருத்தன் கூடவா இல்லாம போயிடுவான். செக். யார் நீங்க? ஐயா, வீடு வாடகைக்கு இருக்கான்னு கேட்கலாம்னு வந்தோம். வீடு வாடகை கொடுறதா இருந்தா டூலெட் போர்டு போட்டிருப்போமே. எல்லா இடத்துலையும் தேடிட்டோங்கய்யா, சரியா வீடு செட் ஆகலை. அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போகலான்னு வந்தோம்யா. தம்பி, முதல் வீடு காலி இல்லை. அப்படியே காலி இருந்தாலும் அதை வாடகை தர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. பசங்க பேர பிள்ளைகள்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்களுக்காகத்தான் இந்த வீடு கட்டினது. அதனால தரமாட்டோம்ப்பா. ஐயா, இவங்க புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். வீடு காலி இருந்தா ஓகே, அதான் காலியா இல்லையே. ஏதாவது அவுட் ஹவுஸ் மாதிரி இருந்தால். நாங்கள் 2 பேரும் அங்கே போயிடணும், நீங்கள்லாம் இங்கே இருந்துக்குவீங்களா? நீங்கள் மனசு வச்சா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாங்கய்யா. ப்ளீஸுங்க ஐயா. இதை பாருங்க தம்பி, ஒரு பொண்ணோட வந்துட்டீங்க நம்மளை நம்பி. அதனால ஒரு பழைய பொருளெல்லாம் போட்டு வச்ச ஒரு ரூம் இருக்குது, அதை வேணா காலி பண்ணி தர்றேன். வாடகை எவ்வளவு தரணுங்கய்யா? 2000 வாடகை கொடுப்பா, 20000 அட்வான்ஸ் கொடுத்துரு. ஓகே, நான் ஈவினிங் வந்து கொடுத்துறேங்கம்மா. சரிப்பா. போயிட்டு வருங்க ஐயா. சாயந்தரம் வரமாட்டேங்க. போயிட்டு வரேங்கய்யா. வரமா? $20,000 அட்வான்ஸ் கேட்கறாங்க. பணத்துக்கு என்னடா பண்றது? ஏதாவது பண்ணி தாண்டா ஆகணும். வீடு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு பார்த்தல்ல. அட்வான்ஸ்க்கு என்னடா பண்றது? இருக்கிற பணத்தை எடுங்கடா. எடுங்கடா. என்கிட்ட 3000 இருக்கு. மச்சான் என்கிட்ட 5000 இருக்குடா. மச்சான் என்கிட்ட ஒரு 500 இருக்குடா. என்கிட்ட 1500 இருக்குடா. மொத்தம் 10000 தான் இருக்கு. நம்மளால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். இதெல்லாம் சகஜமா? என்ன பண்றதுனே புரியலையடா. ஏதாவது பண்ணி ரெடி பண்ணுண்டா. டேய் ஹிட்லர் வருதுடா. என்ன எல்லாரும் பேய் மொழி முடிச்சிட்டு இருக்கீங்க? இல்ல, ஒரு 10000 கம்மியா இருக்கு. அட்வான்ஸ் கொடுக்கணும். இந்தா வாங்கிக்கோ. தேங்க்ஸ். 20,000 ரெடிடா. Thank you so much. It's okay. All the best. Thank you. நல்லபடியா லைஃப் ஸ்டார்ட் பண்ணுங்க.
என்னடா சிவா வரேன்னா ஆளையே காணா. விஷயம் தெரியாதா மச்சான், அவனுக்கு ரொம்ப பொறுப்பு வந்துச்சுடா, இன்டர்வியூ போயிருக்கான்டா. ஓ, தமிழ்நாட்டுல ஒரு பகுதி அழிஞ்சு போயிடும் போல இருக்கு. என்னாச்சு என்னாச்சு ஸ்வேதா? ஏய், பாத்துமா. என்னடா சாப்பிடறதுக்கு முன்னாடியே வாந்தி எடுத்தா? என்னாச்சுடா? என்னாச்சுமா? ஒன்னாகாது. ஓகே ஓகே. என்ன சொல்ல ஆச்சு உனக்கு? தெரியல. டேய் என்னடா ஆச்சு? தெரியலடா. என்னமாச்சு? வாந்தி வர மாதிரி இருந்தது. ஃபுட் பாய்சன் ஆயிருக்குமோ? என்னாச்சுன்னு தெரியலடா. ஸ்வேதா டாக்டர்கிட்ட போலாமாமா? தேவையே இல்லை. எலுமிச்சம்பளத்தில் உப்பு போட்டு சாப்பிட்டா வாந்தி நின்றும் எங்கள் ஆயா அடிக்கடி சொல்லும். டேய் இவன் வேற ஆயா சொல்லிச்சு பாயா சொல்லிச்சுன்னு ஓல்டு கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப எப்படி இருக்கு ஸ்வேதா? டேய் வாங்க வாங்க என்னடா வாங்க. கூத்தடிக்கிறீங்க? இல்லைங்க ஓல்டு மேன், ஸ்வேதா வாந்தி எடுத்தாங்க. இதுல எல்லாம் புடிச்சு வச்சிருக்கிறியா? இல்ல அங்க எடுத்துட்டாங்க. அப்ப அங்க போய் பிடிக்க வேண்டியதுதானே? போங்கடா போக்கத்த பசங்களா, இனிமே அவ அடிக்கடி வாந்தி எடுத்துக்கிட்டே தான் இருப்பா. டேய் உனக்கெல்லாம் விவரம் பத்தாதுடா. அதை சொன்னாலும் புரியாது. கரெக்டா சொன்னீங்க ஐயா, நான் விவரமான ஆளு, என்கிட்ட சொல்லுங்க நான் புரிஞ்சுக்கிறேன். ஸ்வேதா முழுகாம இருக்காடா. அப்படியா? டேய் வாழ்த்துக்கள்ரா. தேங்க்ஸ். இவங்களுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ ஏதாவது அலும்பு பண்ணுன அறுத்துடுவேன். மச்சான், நான் அப்பாக போறேன்டா. கங்க்ராட்ஸ்டா. தேங்க்ஸ்டா. Congratulations. Thank you. ஒரே பிரசவத்தில் 2 பேத்துக்கோ, அப்பதான் தொல்லை இல்லாமல் இருக்கும்.